இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அருந்தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய், ஆச்சரியமாய், மேன்மையாய் நடத்துவாராக. 45ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 45 verse number 28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும். And Israel said, it is enough. Joseph, my son, is still alive. I'll go and see him before I die. நான் மரணம் அடையும் முன்னே அவனை போய் பார்ப்பேன் என்றார். What an amazing word. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் சொல்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. It is enough. இது போதும். இந்த வருஷத்துல தேவன் என் வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்கிறார் என்றால் கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்துவார் என்று நான் சொல்கிறேன். இது போதும் கர்த்தாவே. இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏதோ ஒரு காரியம் அல்ல, ஏதோ ஒரு நன்மை அல்ல, ஏதோ ஒரு மேன்மை அல்ல, ஏதோ எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒன்று எனக்கு வருவது என்பது அல்ல. எனக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அதை சரியா எனக்கு கொடுத்து என்னை நடத்துவதற்கு நீர் உண்மையுள்ள தேவன். எனக்கு இது போதும் கர்த்தாவே, இது போதும் எனக்கு. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அப்படி ஆவி உயிர்த்தது. தலை குனிந்து போய், நம்பிக்கையற்று போய், செத்த நிலையில நடைபணமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் தேவன் அவனுடைய மகிமையை திரும்பி வர பண்ணின போது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் தெரியுமா? இது போதும் ஆண்டவரே, இது போதும். இது தானப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேன்மையை தான் எதிர்பார்த்தேன். இந்த ஆசீர்வாதத்தை தான் எதிர்பார்த்தேன். இந்த நன்மைகளை தான் என் குடும்பத்தில் எதிர்பார்த்தேன். இந்த மேன்மையை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த உயர்வுகள், இந்த மேன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள், இந்த நன்மைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபையில, ஊழியத்தில், குடும்பங்களில் இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த காரியங்களில் கர்த்தர் எனக்கு நிறைவாய் அவைகள் எல்லாம் திரும்பி வர பண்ணியிருக்கிறீங்க. இது போதும் கர்த்தாவே, இது போதும்ப்பா, எனக்கு இது போதும். நான் எதிர்பார்த்தது இதுதான்ப்பா, இது எனக்கு செஞ்சுட்டீங்கன்னு சொல்றதுக்கு கர்த்தர் உங்கள் எல்லா நாவுகளையும் திறப்பாராக. எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் இல்லையா? எவைகள் எல்லாம் ஆலயத்திலிருந்து வெளியில கொள்ளையடிக்கப்பட்டு போனதோ அதை எல்லாம் திரும்ப ஒன்று விடாம எல்லாத்தையும், தேங்க்யூப்பா, இதான்ப்பா, இதுதான் எனக்கு தேவை. எனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறேன். எனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் பொருத்தமான நன்மையாக கர்த்தர் எனக்கு கொடுத்தீங்களே, நன்றி கர்த்தாவே, இது போதும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பங்களை, சபையை, ஊழியத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நடத்துவாராங்க. எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? எந்த மேன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த உயர்வை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? இது போதும் என்று சொல்வதற்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அப்படி ஒரு நிலைமைக்கு கர்த்தர் இந்த வருஷம் உங்களை கொண்டு வருவார். இது போதும்பா, ரொம்ப நாளாக இதை தான் எதிர்பார்த்தேன், ரொம்ப நாளாக இதை தான் வாஞ்சித்தேன், ரொம்ப நாளாக இதுக்கு ஒரு முடிவு எட்டப்படணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இந்த காரியம் நடக்கணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இதை கட்டணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இதை அழகுபடுத்திடணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இதை ரெனோவேட் பண்ணி பார்த்துடணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இந்த காரியத்தை பதிவு செஞ்சு முடிவுக்கு கொண்டு வந்துடணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இதில் ஒரு ரிசல்ட் வேணும்னு நினச்சேன். இது எல்லாத்தையும் எனக்கு இந்த வருஷம் செஞ்சீங்களே, இது போதும்பா, நான் எதிர்பார்த்தது இதுதான்ப்பா. நம்பிக்கை இல்லாத என் சூழ்நிலை எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என் ஆவி உயிர்த்திருச்சு, என் கனவுகள் மெய்ப்பட போகிறது என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு. இனி எல்லாம் சாத்தியமாக நடக்கும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்வதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிருபை அதிகமாய் தாங்குவதாக, தெய்வ பிரசன்னம் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. கிருபையுள்ள கரங்களில் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் தாழ்த்துகிறோம். தெய்வ பிரசன்னமும் ஆளுகையும் நிறைவும் கூடவே இந்த வழி நடத்தட்டும். இந்த வருஷம் நாங்கள் எல்லாரும் இது போதும்பா, இது போதும், இதைத்தானப்பா நாங்கள் எதிர்பார்த்தோம், இது போதும், அதை செஞ்சுட்டீங்கப்பான்னு நன்றியோடு சொல்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.